ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா கட்டி தயிராக இருக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அப்போ தான் தயிரெல்லாம் நல்லா அரைஞ்சு மோர் மாதிரி ஆகும். தயிர் முதல் நாள் நைட் நான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். அப்போ தான் மோர் குழம்புக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதையும் நான் அரைக்க போகிறேன். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 3 பச்சை மிளகாயையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் ஆட் பண்ணுறேன். அரிசி நம்ம மோர் குழம்புக்கு ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இதை சும்மா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிடுறேன். இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தயிரோடு கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்புக்கு தண்ணி நிறையா தேவைப்படாது. கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மோர் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மோர் குழம்புக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் போடுறேன். கூடவே 2 வரமிளகாயும் போடுறேன். இதை சும்மா ஒரு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு, அதாவது 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் முழுசாக நான் போடுறேன். சின்ன வெங்காயம் மோர் குழம்புக்கு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சமாக வறுபட்டாலே போதும், ரொம்ப நீங்கள் வதக்க அவசியம் இல்லை. இப்போ நம்ம வச்சுருக்க மோர் குழம்பு ஊற்றி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோடு சேர்த்து ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம துவரம்பருப்பு அரிசியெல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் வேகணும். அதுக்காண்டி ஒரு கொதி வர அளவுக்கு இதை நம்ம வேக வச்சிடலாம். மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. கடைசியாக இறக்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை போட்டு இதை நம்ம குழம்ப இறக்கி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சுவையான கல்யாண வீட்டு மோர் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.